ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்புங்க. யுகாதி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைக்கி அதனால காலையிலே நம்ம எந்திரிச்சு துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாருங்கள் சாமி தீபம் வச்சாச்சு. யுகாதி பண்டிகை நம்ம கடவுளுக்கு படிக்கிற சிம்பிளான நைவேத்தியங்க. எனக்கு கல்யாணம் ஆனப்போ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வாழைப்பழம் அதில் வேப்பம்பூ தூவி அதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக கடவுளுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழைப்பழத்தில் தூவி விட்டு நெய்வேத்தியமாக படைச்சிட்டுங்க. படைச்சி இப்போ நம்ம சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம கிச்சனுக்கு தான் போகணும். என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு முருங்கை மரம் இருக்குது நம்மக்கிட்ட. முருங்கைக்கீரையை பறிச்சிடுவோம். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் செய்யக்கூடாது. ஸோ பொரியலுக்கு கீரை பண்ணிடுவோம். அதே மாதிரி காயை பறித்து சாம்பார் வச்சுருவோன்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதுதான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு 1/2 hour வச்சுருக்கலாம். அப்புறம் கடவுளுக்கு படைச்சிட்டு நம்ம தீபம்லாம் மலையேற்றினதுக்கப்புறம் அந்த நைவேத்தியத்தை எடுத்து நாம்ளே சாப்பிட்டுடலாங்க. இந்த வேப்பம்பூவோட இந்த வாழைப்பழத்தை சாப்பிடணும். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்கணும். என்னோட கணவருக்கு, என்னோட குழந்தைக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவேன். லோகேஷ்க்கு இன்றைக்கி 11th ஒரு 5 பேர் ஸ்கூல் மாறுறாங்க. அதனால அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் கிளம்பிட்டான். சரி, லோகேஷ் வர்றதுக்குள்ளே நம்ம சமையல் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் சாதம் வச்சுட்டோங்க. ஒரு குக்கரில் பருப்பு வேக போட்டிருக்கேங்க. அடுத்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு கீரை தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கிடுவான்னு சொல்லிட்டு நறுக்கிட்டுங்க. முருங்கைக்காயை நறுக்கிட்டு சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. சூப்பராக கொதிக்க கொதிக்க மணக்க சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிங்க? நான்வெஜ்ஜா இல்லை வெஜிடேரியனா? நீங்கள் யுகாதி கொண்டாடுவீங்களா? அது எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டேன்னா நைட் எனக்கு தோசைக்கும் ஆகுங்க. அதனால தோசைக்கும் ஆச்சுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கடலெண்ணெய் ஊற்றி அப்படியே தோசை, அதுக்கு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. அதனால சாம்பார் சேர்த்தியே வச்சாச்சு. அடுத்தது பொரியல் தாங்க. கீரையை வதக்கி விட்டாச்சு. கீரையும் வெந்துட்டு இருக்கு. இது தண்ணி வத்திருச்சுன்னா கீரை பொரியலும் ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு மெனு அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சமைச்சிங்க பாருங்கள். நம்ம கீரை பார்த்துட்ருக்கும் போது நமக்கு சாப்பாடும் விசில் அடங்கிடுச்சு. இப்போ கொதிக்க சாப்பாடும் ரெடிங்க. வாழை இலையை கட் பண்ணிட்டு அப்படியே சுடு சாதத்தை போட்டு சாம்பார் ஊற்றி பொரியல் வச்சு சாப்பிட்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.